ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, கோவா வந்தாச்சு. நைட் லைஃப் பற்றி சொல்லலைன்னா எப்படி, கசினோஸ் பற்றி சொல்லலைன்னா எப்படி, பார்ட்டிங் பற்றி சொல்லலைன்னா எப்படின்னு கேட்குறது வந்து நீங்கள் டூ 3 டேஸாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாம் பஞ்சிம் சிட்டியில் இருக்கோம் இல்லையா. பஞ்சிம் சிட்டியில் பஞ்சிம் சிட்டி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க வந்து கேசினோஸோட ஃபுல் ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து கேசினோஸ் தான். ஸோ இந்த ரோட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான பேக்கேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம விலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கசினோஸ் எல்லாம் நிற்கிற சீன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய கசினோஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிங்ஸ் கசினோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு போட் வருது பார்த்தீங்களா, அது வந்து ஃபெரி க்ரூஸ் ஷிப்பு. ஸோ அந்த க்ரூஸ் ஷிப்பில் வந்து யூ வில் ஹாவ் பார்ட்டிங், யூ வில் ஹாவ் டான்ஸ், கரோக்கே அப்படின்னு நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. நம்ம லைக் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ், நமக்கு என்ன மாதிரி க்ரூஸ் வேணுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கசினோ, பிக் டேடி கசினோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தோன்னா மெஜஸ்டிக் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசினோ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் கசினோஸ். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்ட்டி சீன் தானுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஷிப்ஸ் நிற்குது இல்லையா கசினோஸ் பக்கத்தில், அதுதான் வந்து அந்த கவுண்டர்லேருந்து நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் கசினோவில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அலாட் ஆகிருக்கோ, இல்லை நாம் என்ன பேக்கேஜ் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு அவங்க அலோவ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து அங்கே இந்த ரோட் மேலே இருக்கிற அவங்களோட ஆஃபீஸில் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இங்கே ப்ரொசீஜர். ஸோ ஒரு 6:45 7லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருதுங்க இங்கே பார்ட்டி சீனு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் நைட் லைஃப் ஏரியாஸ் இன் கோவான்னு சொல்லலாம். பஞ்சிம் சிட்டி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லங்க. சச் அ ஒண்டர்ஃபுல் பார்ட்டி சீன் டு வாட்ச். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெஜஸ்டிக் ப்ரைடுங்கிற ஒரு கசினோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கசினோ இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூஸ் ஷிப்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக. லைக் அது வந்து இட் வில் பி அரவுண்ட் என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ரேஞ்சில் இருக்குது இந்த சின்ன க்ரூஸ் ஷிப்ஸு. கசினோக்கு போகணுன்னா த ஸ்டார்டிங் பேக்கேஜ் இட் செல்ஃப் இஸ் 700ங்க. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அங்கே கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்டிங், ட்ரிங்க்ஸு, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜு. பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் ப்ரைடு கசினோவோட ஆஃபீஸு இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா கசினோஸ்க்குமே வந்து பஞ்சிம் சிட்டி மார்க்கெட் ஆப்போசிட்டில் வந்து இவங்களோட ஆஃபீஸஸ் இருக்குது. வாங்க ஃபர்தராக ஃப்ரண்ட்டில் போகலாம். அதர் கசினோஸோட புக்கிங் ஆஃபீஸஸும் இருக்கும், காமிக்கிறேன். புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஜெட்டிஸ் இருக்குங்க. ஜெட்டிஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபீடர் போட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த குட்டி போட்ஸ் வந்து இங்கேருந்து தான் வந்து கசினோஸ்க்கு வந்து புக் பண்ண மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போவாங்க அந்த கசினோ ஷிப்ஸ்க்கு. ஏன்னா பெரிய ஷிப்ஸ் வந்து இது வரைக்கும் வர முடியாது இல்லையா, அதனால இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் ஷிப் வருது இல்லையா போட்டு, அந்த போட்டில் இருந்து இந்த ஜெட்டியிலேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே கசினோவில் இறக்கி விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் கசினோ ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கெசினோஸோட ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து இந்த சிட்டி மார்க்கெட்டோட ரோட் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த ரோடு. நாம் அங்கே வந்து ஒரு கெசினோவோட புக்கிங் ஆஃபீஸ் தான் பார்த்தோம். இங்கே வந்து மற்ற கெசினோஸோட புக்கிங் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா கெசினோஸோட புக்கிங் ஆஃபீஸஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேலை பார்க்கிங் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி போய் புக் பண்ணிவிட்டு நாம் போக வேண்டியது தான் க்ரூஸ் ஷிப்க்கு. வேறு லெவலாக இருக்காங்க. இந்தியாவில் ஐ திங்க் வெரி ரேர் டு ஃபைண்ட் சச் கெசினோஸ் இல்லையா? ஒன்லி கோவாவில் இருக்கு. அண்ட் இட்ஸ் லைக் அமேசிங் டு see such a enthusiastic night life in Goa. இது வந்து கெசினோ ப்ரைட் அப்படிங்கிற க்ரூஸ் ஷிப், கெசினோக்கான கவுண்டர். And people are looking out for different casinos அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. And there are lot more counters like thisங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி several casinosக்கான புக்கிங் ஆஃபீஸஸ் வந்து ஒன் பை ஒன்னாக இங்கே இருக்கும். So you can see people are arriving for their night parties in casino. பார்த்தீங்கன்னா நம்ம கெசினோஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் க்ரூஸ் ஷிப் சொல்ல இல்லையா, வெறும் பார்ட்டிங் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெசினோ இல்லாமல் அந்த க்ரூஸ் ஷிப்கான புக்கிங் கவுண்டர் இது. ஸோ இங்கே வந்து பேக்கேஜ் வந்து மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பிக் டேடின்னு ஒரு பெரிய கேசினோ பார்த்தோம்ல, ஸோ அதோட புக்கிங் கவுண்டர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் இருக்கும். ஸோ இது பிக் டேடி கேசினோவோட ஆஃபீஸுங்க. அமேசிங்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ பின்னாடி நம்ம க்ரீன் கலர் பார்க்குறது வந்து லைக் இட்ஸ் அ கிராஸ் ஓவர் பிரிட்ஜ் மாதிரி புதுசாக கட்டியிருக்காங்க. 4 லேன் ஹைவே மாதிரி இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குங்க, லைட்ஸில் லிட் பண்ணி. ஸோ இது வந்து பிக் டேடி கேசினோவோட கவுண்டர். ஸோ இப்படி தான் வந்து கேசினோஸ்க்கான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ such a vibrant party scene in Goa for you.
So depends on your budget, you can choose whichever option you want. Either casino பார்க்கலாம் இல்லை casino விளையாடலாம் இல்லை cruise shipல போயிட்டு வரலாம். நம்மளோட பட்ஜெட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்துங்க. நைட் லைஃப் இஸ் so vibrant and you have so much options to choose. So hope you like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இன்னொரு சூப்பரான லொக்கேஷனில் மறுபடியும் சந்திப்போம். Until then, take care, signing off and cheers.